நார்த் தமிழ்நாடு வானிலை திரைப்படங்களுக்கு மாலை வணக்கம். அக்டோபர் 31, 2025 விரிவான வானிலை செய்திகள். நார்த் தமிழ்நாடு வானிலை திரைப்படங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாகிறது. அது மத்திய மேற்கு வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் நிலவக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை என்றால் கிழக்கு நோக்கி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு நோக்கி சென்றால் தென் மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள் நினைத்தால் எந்த மாவட்டம் உங்களுக்கு தெரியும்? மதுரை, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர், டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனால் மிதமான மழை, சற்று கனமழை இருக்கக்கூடும். சென்னை வடகோடி மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில், அதாவது நவம்பர் 5ஆம் தேதி 6ஆம் தேதி நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை வாய்ப்புள்ளது. எங்கே பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை வாய்ப்புள்ளது. வடகோடி மாவட்டங்களில் சுமார் 10 முதல் 15 சென்டிமீட்டர் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்பொழுது பார்த்தீங்கன்னா நவம்பர் 7ஆம் தேதி. இது தென்கிழக்கு சுமார் 900 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொள்ள தூரம். இல்லை என்றால் கிழக்கு நோக்கி சென்றால் சென்னைக்கு மிதமான மழையை தொடரும். அதாவது நவம்பர் 5ஆம் தேதி தான் சென்னைக்கு நல்ல மழை இருக்கிறது. அதுவும் பார்த்திங்கன்னா மிதமான மழையும், சில நேரங்களில் கன முதல் மிக மழையும் வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் மிக மழை பதிவாகக்கூடும். இந்த மிக கனமழைனா 13 சென்டிமீட்டர் ஏதோ ஒரு இடத்தில் ஓரிரு இடங்களில் பதிவாகக்கூடும். நாளை நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் சென்னை வடகோடி மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். அதாவது ஜூன் மாதத்தில் வெப்பநிலை மழை வரும் தெரியுமா? இரவு நேரங்களில் மழை பெய்யும் வெப்பநிலை மழை. அதே வெப்பநிலை மழை தூறலுடன் தொடங்கக்கூடும். லேசான முதல் மிதமான மழையில் தொடங்கக்கூடும். அது மீண்டும் நவம்பர் 6ஆம் தேதி தீவிரமடையும் மழை. நவம்பர் 6ஆம் தேதி வடகோடி மாவட்டங்களுக்கு மழை தீவிரமடை செய்யும். மேலும் அதற்கு பிறகாக நவம்பர் 15ஆம் தேதி சென்னைக்கு மிக முதல் அதிக மழைக்கு வாய்ப்புள்ளது. அதாவது ஒரு புயல் உருவாகப் போகிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் புயலாகவும் வலுப்பெற்று தீவிர புயலாகவும் வலுப்பெறப் போகிறது. அது ஆந்திராவுக்கு செல்ல போகிறதா, இல்லை சென்னை மாமல்லபுரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் அருகே கரை கடக்க வாய்ப்புள்ளதா, இல்லை புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் கரை கடக்க போகிறதா என்று கூடிய சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகப் போகிறது. அதன் காரணத்தால் தென் மாவட்டங்களும் இல்லை என்றால் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை முதல் மழை தொடங்குகிறது. அது நாளை என்றால் இன்று இரவு முதல் நவம்பர் 8ஆம் தேதி வரை தமிழகத்து முழுவதுமாக மழை இருக்கிறது. மிதமான மழை மற்றும் சற்றே கனமழையாகவும் இருக்கக்கூடும். இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது. இது மேலும் அதாவது கொலம்பாவிலே இது கரையை கடக்கிற மாதிரி காட்டுகிறது. இல்லை என்றால் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டம் சென்றுவிட்டால் திருநெல்வேலி, தென்காசி, மதுரை, திருவாரூர், தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களால் டெல்டா மாவட்டங்களும் சேர்த்து சொல்லுகிறோம். டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள் வரைக்கும் நாளையிலிருந்து மழை தொடங்குகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செல்லுறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக உள்ளது. ஏன்னா இப்போதைக்கு இதுதான் வானிலை செய்திகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள்.